என்ன இழந்தீங்களோ 4 பூச்சிகள் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது சீரீஸ் 1 இவ்வளோ டேமேஜ், 2வது அதை விட டேமேஜ், 3வது பயங்கர டேமேஜ், 4 டோட்டல் டேமேஜ். எல்லாவற்றையும் இழந்திருக்கிறத கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, மனம் திரும்பு, இருதை கிளி, கம் பேக், ஒபே, யூல் பி ரெஸ்டோர்ட். இயேசுதா என்னுடைய யூபிலி. ஹல்லேலூயா. Jesus is my jubilee. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். நம்மத்தில உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுதும் ஓப்பனிங் பிரேயர் ஷீலா சாந்தி அவர்களை ஓப்பனிங் பிரேயர் பண்ணுமாறு அழைக்கிறோம். ஜெபிப்போம். எங்களை அன்பின் பரம தகப்பனே, தேவரே, தந்த மாழை வேலை ஜெப வேலைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கடவுளை, கடந்த சில மாதங்களாக சுவாமி இந்த கொரோனா நோய்க்காக வேண்டி நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தாவே, அதை நீர் மாற்றி போட வேண்டுமாய் சுவாமி ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். கர்த்தாவே, அந்த தொடரில் சுவாமி இன்று நாங்கள் நமது பாதப்படி வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளை நீர் ஆசீர்வதித்து தாரும். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கவே நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, அண்ணன் மதனையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, மதனிக்கு நல்ல சுகத்தை கொடும், பாதுகாத்துக் கொள்ளுங்க தெய்வமே. கர்த்தாவே, அண்ணன் கொடுக்கின்ற மெசேஜ் எல்லாருடைய மனதிலும் தொடத்தக்கதாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீர் கிருபை செய்ய வேண்டுமா இம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இதில் ஏறெடுக்கின்ற ஜபங்களுக்கு நீர் பதில் தருகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே, எங்களுடைய ஜபங்களை பாதப்படி சமர்ப்பிற மேய்ச்சை எங்களுக்கு பதில் தரும் அன்பின் பரம தகப்பனே. ஆமென். ஆமென். இப்பொழுது துதியின் வேளை. நாம் வல்லமையுள்ள தேவனை நாம் துதிக்க போகிறோம். தமது கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உடையவரே, சோத்திரம். மிகுந்த வல்லமை உள்ளவரே, சோத்திரம். இஸ்ரவேலின் வல்லவரே, சோத்திரம். எங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறவரே, சோத்திரம். அன்புக்கு காரணராகிய தேவனே, சோத்திரம். சமாதானத்துக்கு காரணராகிய தேவனே, சோத்திரம். தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவரே, சோத்திரம். வல்லமை உம்முடையது கர்த்தாவே, சோத்திரம். உமது கரத்தில் சத்துவம் உண்டு. ஸ்தோத்திரம். சோத்திரம். உமது கரத்தில் வல்லமை உண்டு. சோத்திரம். சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவரே, சோத்திரம். சமுத்திரத்தின் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறவரே, சோத்திரம். உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் உண்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இயேசு மூலமா ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். இப்பொழுதும் ஆத்மமே என் முழு உள்ளமே, மிகவும் அருமையான பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
உள்ளமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுதும் நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சார்பிலையும் ரேணுகா சார்பிலையும் வாழ்த்துக்கள். நாம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 18, 19 2 வசனங்களில் சொல்லப்பட்ட இயேசுடைய ஊழியங்களை பற்றி பார்க்கிறோம். மிஷன் ஸ்டேட்மெண்ட். இயேசு தான் எதற்காக வந்தார் என்பதை இந்த 2 வசனங்களில் ரொம்ப அருமையாக சொல்றார். இது ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட வசனங்கள். இன்னைக்கு ஒரு பகுதியை பார்க்கிறோம். கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்த வந்தேன். இது லேவியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஜூபிலி, தமிழில் யூபிலி வருஷம். பொதுவாக ஜூபிலின்னு சொன்னோம்னா நமக்கு சில காட்சிகள், சில வார்த்தைகள் டக்கு டக்கு முன்னால் உழுகும். ஒரு கொண்டாட்டம், மாலை மாற்றுவாங்க, பூ மாலை, நல்ல சாப்பாடு. ஏன்னா சில்வர் ஜூபிலி, கோல்டன் ஜூபிலி, டைமண்ட் ஜூபிலி, பிளாட்டினம் ஜூபிலி எல்லாம் பார்க்குறோம். லேவியாகமம் 25ஆம் அதிகாரம் 10, 11 வசனம் 2 வசனங்களும் வேறொரு யூபிலியை சொல்லுது. ஜூபிலி, ஜூபிலின்றது தமிழில் யூபிலி. தேசம் எங்கும் பறைசாற்றுங்கள், விடுதலை 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 என்று. இந்த 50வது வருஷத்தை பரிசுத்தம் ஆக்குங்க, கொண்டாடுங்க. அவன் அவன் தன் காணி ஆட்சிக்கு திரும்ப செல்ல கடவுது. அவன் அவன் தன் குடும்பத்தோடு சேர கடவுது. இந்த 50வது யூபிலி வருஷத்துல யாரும் விவசாயம் பண்ண வேண்டாம். பாருங்க, இந்த இதுல 3 காரியங்கள் சொல்லப்படுது. அவன் அவன் தன் காணி ஆட்சிக்கு திரும்ப செல்ல வேண்டும். அதாவது land will be restored. பல பேருக்கு பலவிதமான பொருளாதார நெருக்கடியில் அவங்களுடைய நிலத்தை அடமானம் வச்சிருவாங்க, வித்துடலாம். ஆனால் இந்த யூபிலி வருஷத்தில் யார் எந்த சூழ்நிலையில் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை அடகு வச்சாலோ விலைக்கு வித்திருந்தாலோ அது திரும்பி அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இட் ஷுட் பி ரெஸ்டோர்ட். பிரைஸ் காட். அதே மாதிரி தன்னுடைய நிலத்தை மட்டுமல்ல, தன்னையே அடிமையாக விட்டிருக்கலாம். அப்படி இருந்தாலும் அவன் அவன் தன் தன் குடும்பத்தோடு சேர கடவுது. கெட் பேக் டு த ஃபேமிலி. யூ ஆர் ரிலீஸ்ட் from your bondage. உங்க அடிமைத்தனத்திலிருந்தே உங்களுக்கு விடுதலை. இந்த யூபிலி வருஷத்துல ரெஸ்ட் ரெஸ்ட் அது விவசாய சமுதாயம். அதனால வேதம் சொல்லுது, யாரும் விவசாயம் பண்ண வேண்டாம். முதல்ல ரெஸ்டோர், நெக்ஸ்ட் ரிலீஸ், 3 ரெஸ்ட். பிரைஸ் காட். நம்ம எல்லாருக்கும் ஓய்வு நாள்னா தெரியும். 6 நாட்கள் வேலை, 7வது நாள் ஓய்வு நாள். பைபிளில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, லேவியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் ஓய்வு வருஷம்
6 வருஷங்கள் வேலை, 7வது வருஷம் அது ஓய்வு வருஷம். இப்ப நம்ம யூபிலிக்கு வர்றோம். இந்த மாதிரி 7 வருஷங்கள், 7 into 7 years, இந்த 49 வருஷங்கள் முடியும் போது அந்த 50வது வருஷம் அது மகா ஓய்வு நாள். அந்த 50 வருஷத்துல தான் இந்த சம்பவங்கள் நடக்கின்றன. 3 காரியங்கள். இழந்து போன நிலத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்க. ரெஸ்டோர். உங்களை நீங்களே அடிமை விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ். 49 வருஷங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கல்ல, இந்த வருஷம் உங்களுக்கு ஓய்வு. ரெஸ்ட். Praise God. Hallelujah. 3 காரியங்கள் இருக்கு. இதை இங்கிலீஷில் சொன்னா ஈஸியா இருக்கும். 7th day சாபத். எல்லாத்துக்கும் டக்குன்னு புரிஞ்சிருச்சு. இப்ப சாபத் டே இருக்க மாதிரி சாபத் இயர், 7வது வருஷம் சாபத் இயர். இப்படி 7 சாபத் இயர் முடிஞ்ச பிறகு 50வது வருஷம் 7 into 7 49 முடிஞ்ச பிறகு 50வது வருஷம் சூப்பர் சாபத் இயர். இது பேரு ஜூபிலி. தமிழ்ல யூபிலியின் வருஷம். Praise God. 3 காரியங்கள். ரெஸ்டோர், ரிலீஸ், ரெஸ்ட். பைபிள்ல துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்லப்பட்டது ரெஸ்டோர். கடைசியா சொல்ற ஒரு பகுதியை பார்த்தோம்னா சகேயை பற்றி சொல்லலாம். நான் நாளத்தனையாய் திருப்பி தருகிறேன். ஐ வாண்ட் டு ரெஸ்டோர். தவறாக பெற்றதை நான் திருப்பி தர்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நாம இழந்து போனவைகளை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளும் வருஷம் இந்த ஜூபிலி இயர். இது கொண்டாட்டத்தின் வருஷம். இயர் ஆஃப் செலிப்ரேஷன். இந்த யூபிலின்ற எப்படி வார்த்தை வந்துச்சுன்னா, யோஃபல் அப்படின்னா ஆட்டுக்கடா கொம்புல இருந்து எடுத்து செய்யப்படுற ஒரு எக்காலம் போன்ற ஒரு கருவி. அதை ஊதுவாங்க. ஊதுனா தேசம் எங்கும் தெரியும். இது யூபிலி. ஹல்லேலூயா. இந்த யோஃபல் என்ற வார்த்தை ஜோஃபல் மாறிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆகி அது இங்கிலீஷ்ல ஜூபிலின் ஆயிடுச்சு. இந்த ரெஸ்டோரேஷனை நம்ம பார்க்கணும்னா யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அவங்களுடைய பாவத்து நிமித்தம் அவங்களுக்கு நிறைய அழிவு உண்டாச்சு. வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு, 4 விதமானவைகள் சொல்லுது. இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல பல இடங்களில் லோகஸ்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. உலகம் எங்கும், பாகிஸ்தான், இந்தியா இந்த போன்ற கண்ட்ரீஸ்லாம். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூச்சிகள் வரும்போது 4 பூச்சி சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பேர் சொல்றாங்க, பூச்சி ஒரு வகை பயிரை பூமியை அப்படியே அரிச்சிட்டு போயிடும், தின்னு போயிடும். அடுத்த பூச்சி அது விட்டு போனது அது தின்னு போயிடும். 3ஆவது பூச்சி எல்லாத்தையும் தின்னும். 4ஆவது பூச்சி சுத்தமா டெசோலேட் ஆக்கிடும். வனாந்திரம் போல பச்சை பசே இந்த இடத்தை ஆக்கிடும். இப்படிப்பட்ட அழிவு, இந்த அழிவு இப்படி உண்டானாலும் ஆண்டவர் சொல்றார், யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தேசமே பயப்படாதே. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டாம். உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்குறீங்க, அங்க ஒரு அழிவு, இங்க ஒரு அழிவு, அழிவுக்கு மேல் அழிவு. எனக்கு வியாதி, பண போராட்டம், குடும்பத்தில் சிக்கல், வேலை இடத்துல பிரச்சனை, அழிவுக்கு மீது அழிவு. அத 4 வகையான பூச்சி சொல்லப்பட்டிருக்குது. தேசமே பயப்படாத.
மகிழ்ந்து களிகூரே. செலிப்ரேட் லைஃப். பயப்படாத ஃபியூச்சரை பற்றி. சந்தோஷமா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு அருமையான வாக்கு தத்தம். நீங்க மனம் திரும்புங்க. உங்களுடைய உடையல்ல, உங்களுடைய இருதயத்தை கிழிங்க. யூ கம் பேக். பி obedient to the word of God. அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்ன டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் சரி, என்ன இழப்பு இருந்தாலும் you will be restored. பைபிள் ஒரு தீம், அண்டர்லைன் தீம் அப்படியே போயிட்டு இருக்கும். ரெஸ்டோரேஷன். Praise God. மீண்டும் பெற்றுக்கொள்ளுதல். வேதம் தொடர்ந்து இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, நீங்க என்னென்ன இழந்தீங்களோ எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பாடு சாப்பிடுவீங்க. என்ன அர்த்தம்? பஞ்சமெல்லாம் போயிடும், பயிர் அழிவெல்லாம் போயிடும், அமோக விளைச்சல். whatever you lost you'll get back. you'll get back. விசுவாசம். Praise God. Promise. நீங்க ஏதோ நான் இழந்தேன் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சந்தோஷத்தை இழந்தேன், சமாதானத்தை இழந்தேன், சுகத்தை இழந்தேன். இன்னைக்கு இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்களை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, தேசமே மகிழ்ந்து களிகூறு சொன்னீங்களே, தேசமே பயப்படாதேன்னு சொன்னீங்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் சொன்னீங்களே, செய்யுங்க ஐயா. Praise God. God restores. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். எனக்கு எப்பவுமே அந்த வார்த்தை, பைபிளில் திருப்தி என்ற வார்த்தையை நான் ரொம்ப பாராட்டுவேன். எவ்வளோ சாப்பிட்டால் மனுஷனுக்கு ஈஸியாக திருப்தி வராது. ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். நாங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும்போது 2 காலேஜில் தான் காமர்ஸ், எம்காம். அப்போ எங்கள் காலேஜ் கேம்பஸில் வந்து யூனிவர்சிட்டியுடைய பாஸ் ஒருத்தர் இருப்பார். அவர் நினச்சார்னா எங்கள் வாழ்க்கையெல்லாம் வேறு விதம் நல்லா இருக்கும். அதனால அவரை கூப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு நாங்கள் கொடைக்கானலுக்கு போனோம். 2 மணி ஸ்டே பண்ணோம் கொடைக்கானலில். அப்போ எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, யார் ஒருத்தங்க அவரோட டேபிள் உட்காந்துருக்கோமோ ஹோட்டல் பில்லை அவங்க பே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு முன்னாடி டேபிள் உட்காந்தோம்னா, சார் அது சாப்பிட்றீங்களா சார், இது சாப்பிட்றீங்களா சார், அப்படி சார் இப்படி சார், அவர் நல்லா சாப்பிடுவார். ஒரு நாள் நான் அவருக்கு முன்னாடி உட்காந்துருந்தேன். நானே நல்லா சாப்பிட்டேன். என்னை காட்டில் அவர் ரொம்ப நல்லா சாப்பிட்டார். நான் அவர் ரொம்ப உபசரித்தேன். வெயிட்டரை கூப்பிட்டு அவருக்கு அதை கொடுங்க இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்ச பிறகு வெளியே போன கேட்டேன். அங்கே ஒரு பீடா கிடந்துச்சு. சார் பீடா சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னேன். அவர் சொன்னார், நான் ஹெவியாக சாப்பிட்டா தான் பீடா சாப்பிடுவேன்னார் அவர். பாருங்க, நான் யங் மேன், அப்போ அவர் சீனியர் மேன். அவர் அவ்வளோ சாப்பிட்டுட்டு அவருக்கு திருப்தி இல்லை. நான் ஹெவியாக சாப்பிட்டா தான் நான் பீடா போடுவேன்னார். அதனால் பைபிளில் எப்போல்லாம் திருப்தின்னு சொல்லுதோ அப்போல்லாம் நான் ரொம்ப அந்த வார்த்தையை பாராட்டுவேன். ஏன்னா கர்த்தர் ஒருவர் தான் திருப்தியை தர முடியும். திருப்தின்றது கிரேட் பிளெஸிங். எனக்கு நிறைய பணம் இருக்கலாம், எனக்கு திருப்தி இல்லை. எனக்கு இன்னொரு 100 ரூபா வேணுமே, இன்னொரு 1000 ரூபா வேணுமே, இன்னொரு 1 லட்சம் ரூபா வேணுமே, எனக்கு இவ்வளோ ஆஸ்திகள் இருக்கலாம், ஆனால் இன்னும் திருப்தி இல்லை, அந்த ஒரு ஆஸ்தி எனக்கு வேணுமே. கர்த்தர் ஒருத்தர் தான் நமக்கு திருப்தியை தர முடியும். Praise God. கர்த்தர் தொடர்ந்து வசனம் சொல்லுது, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், நீங்க அதிசயமாய் கர்த்தரால் நடத்தப்படுவீர்கள். What a glorious promise. பிடிச்சுக்கோங்க. நேற்று கூட சொன்னேன் நான், கிறிஸ்டியானிட்டி விதவுட் மிராக்கிள் இஸ் டேஸ்ட்லெஸ். நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அற்புதமான, ஒரு உன்னதமான, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னன்னா, இன்ட்ரெஸ்டிங் டைமென்ஷன் என்னன்னா அற்புதங்கள். அற்புதங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. யூ வில் நெவர் பி டிசப்பாயிண்டட். ஆண்டவர் ஆசிரியர் தோங்கும் போது ஆண்டவர் யோவேல் 2ஆம் அதிகாரத்தை அருமையாய் சொல்றார், யூ வில் பி ரெஸ்டோர்ட். நீங்க என்ன இழந்தீங்களோ, 4 பூச்சிகள் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது சீரீஸ் 1
இவ்வளோ டேமேஜ், ரெண்டாவது அதை விட டேமேஜ், மூணாவது பயங்கர டேமேஜ், 4 டோட்டல் டேமேஜ். எல்லாவற்றையும் இழந்திருக்கின்ற கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லு, மனம் திரும்பு, இருதயத்தை கிளி, கம் பேக், obey, you'll be restored. Praise God, hallelujah. 3 காரியங்களை பார்த்தோம் ஜூபிலி வருஷத்தில். 1, ரெஸ்டோர், இழந்து போனவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சந்தோஷம், உங்கள் சமாதானம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். 2வது ரிலீஸ், அடிமைத்தனம், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. நாம் எல்லாரும் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். கர்த்தர் நம்மை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ரிலீஸ், பிரைஸ் காட். இந்த மன்னிப்புன்ற வார்த்தையும் பைபிளில் ஒரு பெரிய தீம் த்ரூ அவுட், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வரைக்கும். இந்த பழைய ஏற்பாடை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் அதிக ஃபோக்கஸ் மன்னிப்புக்கு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு பகுதி, ஒரு பாயிண்ட் ஆண்டவர் ரொம்ப அழுத்தமாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழுத்தமாக சொல்கிறார். ஒரு பெரிய எஜமான் அவருடைய ஊழியக்காரனுக்கு பணம் கொடுத்துருக்கிறார். இப்போ பணத்தை திருப்பி கேட்டால் அவனுக்கு பணத்தை கொடுக்க அவனுக்கு பலன் இல்லை. என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க, நான் எப்படியும் திருப்பி கட்டிடுறேன். அந்த எஜமான் அவனை மன்னிக்கிறார், கடனை ரத்து செய்கிறார். இந்த மன்னிப்பை பெற்றவன் போற வழியில் அவனுக்கு கீழே உள்ளவனுக்கு பணம் கொடுத்துருக்கான். அவன் பணத்தை கேட்கிறான், அவன் தாங்க முடியல, ஐயா மன்னிச்சிருங்க, நான் இப்படியா கட்டுறேன். இல்லை, உன்னை மன்னிக்க மாட்டேன், உன்னைய தூக்கி நான் ஜெயிலில் போடுறான். இதெல்லாம் போய் பெரிய ஜமாட்ட மிச்சவங்க சொல்றாங்க. சொன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வருது. நான் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தேனே, அவன் பிறரை மன்னிக்கலையா, அவனை தூக்கி இப்போ தண்டனைக்குள்ள போடுறேன். இது ஒரு கதை, ஆனால் இது ஒரு டெல்லிங் ஸ்டோரி. நம்ம ஒவ்வொருத்தரோட பேசுகிற ஒரு சம்பாஷணம். நம்ம தினமும் கர்த்தருடைய ஜெபம் சொல்லும்போது, எங்கள் குற்றவாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்களுடைய கடன்களை மன்னிங்க ஐயா. டெய்லி வி சே இட் மோர் தென் ஒன்ஸ். பாருங்க, ஆண்டவர் எப்படி நமக்கு ஒரு நியமத்தை வச்சிருக்காரு, இதை நான் திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அதே அண்டர்லைங் தீம். அந்த யூபிலி வருஷம் யார் யார் எந்த காரணத்தினால அவங்க அடிமையாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ரிலீஸ், பர்சனல் ரிலீஸ், அடிமைத்தானதிலிருந்து விடுதலை. பிரைஸ் காட். ஆண்டவர் இந்த வேளையில் நம்மளோட 3வது பாயிண்ட்ல பேசுறார், ரெஸ்ட். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அதிகமான தேவை. இந்த ரெஸ்ட்ன்றது ஒரு முக்கியமான காரியமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த பகுதி அதுதான் சொல்லுது. ரெஸ்ட் எழுதுமா இருக்கு, அதில் அடிப்படை ஃபெய்த். நல்ல கணக்கு போட்டு பார்க்கணும். நான் என்ன சொன்னேன், யூபிலி வருஷம் எப்படி கணக்கு பார்க்குறாங்க, ஒரு பிளாக் ஆஃப் 7 இயர்ஸ், 7 வருஷங்கள் ஒரு கட்டம், 6 வருஷம் உழைப்பு, 7ஆவது வருஷம் ரெஸ்ட். இப்படியே 7 சைக்கிள். அப்போ 49 வருஷம் ஆகுது. 49 வருஷம் போது அந்த 49வது வருஷம் கடைசி சைக்கிளுடைய ரெஸ்ட். 49 வருஷம் ஒருத்தர் வேலை செய்யக்கூடாது. 50 வருஷம் யூபிலி வருஷம், ஒருத்தர் வேலை செய்யக்கூடாது. அப்ப 50 வருஷம் முடிச்ச பிறகு 51வது வருஷத்தில் விவசாயம் பண்ணுவாங்க. அப்ப எப்ப சாப்பிடுவாங்க, 52வது வருஷம் தான் அறுவடையில் சாப்பிட முடியும். 3 வருஷம். நான் சொல்ல கணக்கு சரிட்டா, 7 சைக்கிள், கடைசி சைக்கிள் 49 முடியுது. அது யூபிலி, அது சாபத் இயர், ஓய்வு வருஷம். அப்ப 49வது வருஷம் வேலை செய்ய மாட்டாங்க. 50வது வருஷம் யூபிலி வருஷம், வேலை செய்ய மாட்டாங்க. 50 வருஷம் உழைச்சு அறுவடை செய்தாதான் 51வது வருஷத்துல சாப்பாடு கிடைக்கும். 50 வருஷம் பண்ணல, அப்ப 51வது வருஷத்துல பண்ணுவாங்க விவசாயம்.
அப்போ அந்த சாப்பாடு எப்போ கிடைக்கும், அந்த அறுவடை எப்போ கிடைக்கும், தானியம் எப்போ கிடைக்கும்? 52ஆம் வருஷத்தில். 3 வருஷம் எப்படி ஓய்வு எடுக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஐயா, நான் 49 வருஷம் நான் விவசாயம் பண்ணல, நான் 50 வருஷத்தில் விவசாயம் பண்ணல, 50 வருஷம் விவசாயம் பண்ணாதனால 51ஆவது வருஷத்துலையும் எனக்கு கிடைக்காது சாப்பாடு, தானியம் கிடைக்காது. நான் என்ன பண்ணுவேன்? நானும் குடும்பம் என்ன பண்ணுவோம்? ஃபெய்த், ஃபெய்த். பிரைஸ் காட். அதான் சொல்கிறேன், இந்த முதல் 2ம் ஒருவேளை கொடுத்துடலாம், ஒருவேளை நடந்துடலாம். ரெஸ்டோரேஷன், ரிலீஸ். இந்த 3ஆவது வருஷம் இதான் நமக்கு, எனக்கு, உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம். ரெஸ்ட். ஆண்டவர் மீது விசுவாசம். ஆண்டவர் நியமித்திருக்கிறார் 50வது வருஷம் யூபிலி வருஷம். ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற அந்த வருஷத்தில் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, இது 25ஆம் லேவியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 21ஆம் 22ஆம் வசனங்கள். லெவிட்டிகஸ் 25 verse 21, 22 ரொம்ப கணக்கோடு சொல்லப்பட்டிருக்க பகுதி. யாரும் மிஸ்ரீட் பண்ண முடியாது, அப்படி அழகாக சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இது ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியாது. இது பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய, இதை கடைப்பிடிப்பதற்கு மிகுந்த விசுவாசம் வேணும், முழு விசுவாசம். ஐ ரிலை ஆன் காட். God wants us to rely on God. God wants us to depend on God. நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். ஆண்டவரை சார்ந்து 49 வருஷம் விவசாயம் பண்ணல, ஆண்டவரை சார்ந்து 50 வருஷம் விவசாயம் பண்ணல. ஆனா பட்டினி கிடையாது, 49 வருஷம் பட்டினி கிடையாது, 50 வருஷம் பட்டினி கிடையாது, 51 வருஷம் பட்டினி கிடையாது. ஆண்டவர் 48ஆம் வருஷம் அப்படி விளைச்சலை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் God's blessings, அதான் God's blessings. 48ஆம் வருஷம் enough for 3 years. Praise God. நீங்க விசுவாசமாக, நான் அதை விசுவாசமாக கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய பிராமிஸை பிடிச்சு கொண்டனா, மனுஷீக ஞானத்துப்படி அது சரியாலாம இருக்கும். ஆனா ஆண்டவர், அவர் போதுமானவர், வாக்கு சொன்னவர் உண்மை உள்ளவர், வாக்கை நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். லேவியாகமத்தில் சொன்ன பகுதி இவ்வளவு நேரம் பார்த்தோம். இன்னைக்கு அது எனக்கு உங்களுக்கு எப்படி ரிலவென்ட்? இயேசுதா என்னுடைய யூபிலி. ஹல்லேலூயா. Jesus is my jubilee. இயேசு வந்தபோது சொன்னாரே, விடுதலை, விடுதலை. அதான் லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், தரித்திரருக்கு நற்செய்தி. என்ன நற்செய்தி? ரிலீஸ். உன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, உன் அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு விடுதலை, நற்செய்தி. Praise God. இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு கட்டப்படும் காயங்கள் கட்டப்படும். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, பார்வையற்றவர்களுக்கு இருளிலிருந்து விடுதலை, மன குருட்டாட்டத்திலிருந்து விடுதலை, நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை. கர்த்தருடைய அனுகிரக வசனத்தை பிரசித்திப்படுத்த நான் வந்தேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கம், மேபி த்ரூ அவுட், மனம் திரும்புங்கள். He wants to restore. நீ இழந்து போன சந்தோஷ, ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறார். நீங்க இழந்து போன உங்க பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ரிலீஸ். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உறவு, மீண்டும் உறவு, ரிலேஷன்ஷிப். நான் இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன், இழந்து போன உறவை நான் பெற்றுக்கொள்கிறேன்.
மூன்றாவது நான் சொன்னேன்ல, ரெஸ்ட் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான காரியம்ட்டு. இந்த ரெஸ்ட்டை நல்லா புரிஞ்சுக்கிறோம். அங்கே பார்க்கும்போது விசுவாசம் வேணும். ஏன்னா ஆண்டவர் அங்கே அன்னைக்கு தீர்மானம் பண்ணது என்னன்னா, அந்த பூமிக்கும் ப்ராமிஸ்டு லேண்டுக்கும் வாக்குத்தத்தம் பண்ண பூமிக்கும் ரெஸ்ட் வேணும். இன்னைக்கு பார்த்தா சயின்டிஃபிக்லி கரெக்ட் ஆல்சோ. பூமிக்கு ரெஸ்ட் வேணும்னா எனக்கு எவ்வளோ ரெஸ்ட் வேணும், உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்ட் வேணும்? மத்தேயு 11:28 சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ரெஸ்ட் தருகிறேன். ஹல்லேலூயா. எங்கேயும் ரெஸ்ட் கிடையாது, ஒன்லி இன் ஜீசஸ். எங்கும் ஜூப்ளி கிடையாது, ஒன்லி இன் ஜீசஸ். நான் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போன பொருட்களை, இழந்து போன சந்தோஷத்தை, சமாதானத்தை எனக்குள்ள கிறிஸ்து இருக்கும்போது எனக்கு அவரோட தேவனோட உறவை, பர்சனல் ரெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறார், நம்ம எல்லாருக்கும் கொடுக்கிறார். எபிரேயர் 4:10 சில நாட்கள் முன்னாடி பார்த்தோம், மீண்டும் சொல்றேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து கிரியைகளை செய்து ஓய்ந்து இருக்கிறார். கிரியைகளை செய்து ஆண்டவர் ஓய்ந்து இருக்கிறது போல நாமளும் கிரியை செய்யிலிருந்து ஓய்ந்து இருக்கணும். You must give up anxiety, tension. ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார். faith, faith, faith. ரோமர் 3:24 அதே தான் சொல்லுது. Praise God. ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி நான் முடிக்க போறேன். ஒரு மலை தேசம், நிறைய பேர் மரம் வெட்டுறதுக்காக பணிக்கு இழுக்கப்படுறாங்க. ஒரு வாலிபன் வர்றான், நல்ல ஒரு பெரிய கோடாலி எடுத்துட்டு வர்றான். அங்கே உள்ள மேனேஜர்கிட்ட போய் கேட்குறான், ஐயா இனி வேலை சேர்த்துக்கோங்க. என்னப்பா உனக்கு பார்த்தா வாலிபன் மாதிரி இருக்கே, உனக்கு மரம் வெட்ட நல்லா தெரியுமா? நல்லா வெட்டுவேங்க, இன்னைக்கு சாயங்காலம் சொல்கிறீங்க அப்படின்னு. ஒரே நாள் 4 மரத்தை வெட்டிட்டான். சாயங்காலம் வர்றான், மேனேஜர் கேட்குறாரு, எத்தனை மரம் வெட்டின? 4 மரம். 4 மரம் வெட்டினியா? எல்லாரும் 2 மரம் தான் வெட்டுவாங்க, நான் எல்லாருக்கும் 200 ரூபா தர்றேன், நீ 4 மரத்தை வெட்டிட்ட, உனக்கு 300 ரூபா தான் வச்சுக்கோ. அடுத்த நாள் வந்தான், நான் இன்னைக்கு 3 மரம் வெட்டினேன். ஏன்பா? தெரியலங்க, 3 மரம் வெட்டிட்டேன். சரி, உனக்கு இருந்தா எல்லாரும் மாதிரி உனக்கு 200 ரூபா வச்சுக்கோ. அடுத்த நாள் வந்தான், நான் 1 மரத்தை வெட்ட ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், வெட்டவே முடியல. பாருங்க, முதல் நாள் 4 மரம், 2வது நாள் 3 மரம், 3வது நாள் 1 மரத்தை வெட்டி முடிக்கல. மேனேஜர், என்ன ஆகி போச்சு, உனக்கு என்னப்பா ஆச்சு? இல்லைங்க, நான் கஷ்டப்பட்டு தான் உண்மையிலே வேலை பார்த்தேங்க நானே. ஏன்பா உன் கோடாலியை தீட்டினியாப்பா அப்படின்னாரு. அப்போதான் அவனுக்கு புரியுது, இல்லைங்க எனக்கு நேரமே இல்லைங்க கோடாலியை தீட்டுறதுக்கு, மரத்தையே வெட்டிட்டு இருந்தேங்க. இல்லைப்பா, கோடாலி அப்பப்போ நீ தீட்டணும்ப்பா, அப்போனா தான்ப்பா உன் வேலை செஞ்சால் அதுக்கு ஏற்றபடி உனக்கு காரியம் நடக்கும் அப்படின்னாரு. பிரியமானவர்களே, நாமும் அப்போ எப்போது ரெகுலராக கிறிஸ்துவுக்குள் இளைப்பாற வேண்டும். நாம் ரெஸ்ட் எடுத்தா தான் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபித்து அவரோடு ஐக்கியப்பட்டு வேத வார்த்தையை வாசித்து துதித்து வாழ்ந்தோம்னா நம்ம காரிய சித்தி உடையவர்களாக இருக்க முடியும். எனர்ஜி இருக்கும், வாழ்க்கையில் கனி இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக இந்த பகுதியை இன்னைக்கு எடுத்து சொல்றார். மகனே, இது யூபிலி, கிறிஸ்துவுக்குள் உனக்கு டெய்லி ஜூபிலி. அன்னைக்கு 6 நாள் வேலை பார்த்து 7வது நாள் சனிக்கிழமை அன்னைக்கு ஓய்வு பெற்றாங்க. இன்னைக்கு நாம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு பெறுறோம். ஏன்னா அது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளை நினைவு கூறுகிறோம். அந்த ஓய்வு நாள் வாரத்தில் 1 நாள். ஆனால் அந்த யூபிலி தினமும் வாழ்க்கையில் யூபிலி. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் தினமும் யூபிலி. கர்த்தருக்குள் ரெஸ்ட், கர்த்தருக்குள் விடுதலை.
ரிலீஸ். கர்த்தருக்குள் நாம் மீண்டும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். ரெஸ்டரேஷன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பழைய பாடல் ஒரு ஹிம் ஞாபகத்துக்கு வந்தது. அதை எல்லாருமே கேட்டு ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாடுவோம். கர்த்தாவின் தாசரே எக்காலம் ஊதுங்கள். இந்த ஜூபிலியை பற்றிய பாடல். கர்த்தாவின் தாசரே எக்காலம் ஊதுங்கள், சந்தோஷ செய்தியை எங்கெங்கும் கூறுங்கள், சிறைப்பட்டோரின் மீட்புக்கு யூபிலி ஆண்டு வந்தது. என்ன ஒரு அருமை கம்பீரமான பாடல். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் உனக்கு ஆகும். பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்மள சொல்லுமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. வாதை என் குடும்பத்தை அணுகாது. விசுவாசம் அறிக்கை செய்வோம். விசுவாசமாய் அறிக்கை செய்வோம். வாதை என் தெருவை அணுகாது. வாதை என் தெருவை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல வாதையை என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். தெருவிலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸை என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். என் ஊர்ல இருந்து விரட்டுகிறேன். இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல கொரோனா வைரஸை என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. கொரோனா வைரஸை கட்டி இந்திய தேசத்தில் அப்புறப்படுத்துகிறோம். இந்திய தேசத்தில் அப்புறப்படுத்துகிறோம். இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஜெப நேரம். சகோதரர் P.A. ஜேசுதாசன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் துதிக்கின்றோம். இந்த ஜூலை மாதத்திலே 4ஆம் நாளை காணும் பாக்கியத்தை கொடுத்ததற்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு தெளிவாக பேசினதற்காய் சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை குறித்து தெளிவாய் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் துதிக்கின்றோம். ஆண்டவரே, சிறைப்பட்டவர்களை சிறையிலிருந்து விடுவிக்கிற தெய்வமே துதிக்கிறோம். பாடுகள் மத்தியிலே, கடன் பிரச்சனைகள் மத்தியிலே விடுதலை கொடுக்கிறவரே துதிக்கிறோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிப்பவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் ஜூபிலி ஆண்டுவே நீர் எங்களுக்கு ஓய்வுபடுத்துகிற தெய்வமா இருப்பதற்காய் சூத்திரம். அது வெறும் ஓய்வு அல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதம் நிறைந்த ஓய்வு. சம்பூர்ணமாய் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருப்பதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஐயா, உங்களுடைய விளையாடப்பட்ட அன்புக்காய் சோத்திரம், உடைய கிருபைக்காய் சோத்திரம். இயேசு என் ஜூபிலியாக இருக்கிறார் என்ற வார்த்தையை ஏற்படுத்துவதற்காய் சோத்திருக்கிறோம். ஜீசஸ் இஸ் மை ஜூபிலி.
ஒவ்வொரு நாளும் ஜூபிலி என்பதை நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வெளியேறப்பட்ட அன்பு, கிருபை, இரக்கம் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும் அளவிற்கு எங்களுக்கு கொடுத்த அந்த ஐக்கியத்திற்காக சோத்தரிக்கிறோம், ரட்சிப்புக்காக சோத்தரிக்கிறோம், இந்த வெளியேறப்பட்ட ஐக்கியத்திற்காக சோத்தரிக்கிறோம். முதல் அடியாவின் மூலமாக நீர் எங்களோடு தெளிவாக பேசினதற்காக சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கரோனா வைரஸை நாங்கள் உடைய நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள், நெருக்கங்கள் எங்களை சுற்றி எத்தனையோ செய்திகளை கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேரும் விழுந்தால் நீ அணுகாதே என்ற வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி சொந்தமாக்கிக் கொள்வதற்காக விதிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நல்ல ஐக்கியத்தை கொடுத்து எங்களை நீர் தேய்ச்சி வருவதற்காக கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாத்திரை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீரத்திலே வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மனமுறிவு பற்றியும் மனம் ஒடிந்து போயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐயா, உடைய கிருபை எங்களை தாங்கி வருவதற்காக சோஸ்திரம். சாத்தான் குலத்திலே நடந்த விபத்துக்காக உடைய பாத்திரை ஜெபிக்கிறோம். அந்த இன்சிடென்ட் மூலம் ஆண்டவரே நீர் எவ்வளவோ எச்சரிப்புகளை எங்களுக்கு கொடுக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே இப்படிப்பட்ட விபரீதமான சூழ்நிலைகள் ஏற்படாதபடி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேணுமா கஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே இந்த கரோனா வைரஸ் உலகம் முழுவதும் இன்னும் தீவிரமா பரவிட்டு இருக்கு நாங்களுக்கு டெய்லி கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, இதன் மத்தியில உங்களுடைய கிருபை பாதுகாவல் எங்களோடு கொண்டு இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்க தான் கொண்டு வரணும். ஆண்டவரே, அதற்காக உங்களுடைய பாதத்திலே கஞ்சி நிற்கிறோம். நாங்கள் ஜெபித்து வெற்றி காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நல்ல ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஐக்கியத்தின் மூலம் நீர் எங்களை பலப்படுத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட தங்கிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை உங்களுடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார், பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் கண்கள் இங்கே எப்போ நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுதும் மருத்துவ பணியாளருக்காக நம்ம உற்றார் சுற்றார் நண்பர்களே இருக்கிற மருத்துவ பணியாளர்கள், வெளி தேசங்களில் உள்ள நம்ம உற்றார் சுற்றார் நண்பர்கள் ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான நல்ல சாயங்கால வேலை தந்தற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெபக்கூடியை ஆண்டவரை அற்புதமாக ஏற்றி கொடுத்தீரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகரை இதை சேர்த்து ஆண்டவரே ஜெபிக்க வைத்திருக்கிறீரே, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உடைய பாதப்படியிலே இந்த 1 மணி நேரம் அமர்ந்திருப்பது எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்கள் மனதிலெல்லாம் ஒரு அருமையான ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கிறீங்களே, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற அந்த ஒரு ஆறுதலுக்காக, அந்த சமாதானத்துக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் கேட்ட வசனத்தின்படிக்கு ஜூபிலி ஆண்டவரே, சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்கிற வருஷம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள் ஆண்டவரே மருத்துவ துறையில் அநேகம் பேர் இருக்காங்க சுவாமி. டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் ஜோ, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, டாக்டர் பிரியங்கா, டாக்டர் விஜய், டாக்டர் ஜோ திருநெல்வேலி, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயன், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், டாக்டர் ஜீன், டாக்டர் பிரித்திகா, டாக்டர் லீனா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் பிரவீன், டாக்டர் நவமணி பிரபாகர், டாக்டர் லேவி, டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோகான், டாக்டர் அனிதா, டாக்டர் எஸ்தர் பிரியா ஆண்டவரே, நர்சஸ் ஷர்லி, டேஃபனி, சலோமி, பிராங்க்லின், ஜோஸ்பின், ஷீஜா, சில்வியா, ரூப்ஜான், சில்வியா இமானுவேல், ஹெப்சி, ஆகனஸ், விமல்ராஜ், மிஸ்டர் சிம்சன் ஆண்டவரே, இன்னும் அநேகம் பேர் இருக்காங்க சுவாமி. விசேஷமாக இந்த நேரத்தில் டாக்டர் எட்வின், டாக்டர் மாலா பரிபூர்ண சுகத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜீவ சுவாசத்தை ஊதுவீராக. ஜீவ சுவாசம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஜீவ சுவாசம், அது ஜீவ சுவாசத்துக்கு வேற மாற்று கிடையவே கிடையாது. அதை விட உயரிய ஆக்சிஜன் வேற கிடையாது. அதை விட பெரிய வென்ற எதுவும் கிடையாது சுவாமி. ஜீவ சுவாசத்தை ஊதிக்கொண்டே இருங்க. இவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா கொரோனா பேஷண்ட்டுக்கும் ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதுங்க சுவாமி. ஆண்டவரே,
இந்த நேரத்தில் பால் விஜயை நினைக்கிறோம் சுவாமி, அவருக்கு கொரோனா. டாக்டர் ரமணி பிரபாகர் கொரோனா. ஆண்டவரே, இந்த கொரோனான்னு கேட்ட ஆண்டவரே, எங்களுக்கு மனசெல்லாம் அப்படியே கறக்குது சுவாமி. ஆண்டவரே, ஆனால் நீர் எல்லாவற்றுக்கும் மேலாக வல்லவர், யாக்கோபின் வல்லவர், வல்லமை உள்ளவர், சமுத்திரத்தின் அலையை குலுக்கத்தக்கதாக வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே, இம்மட்டாயிரு மிஞ்சி வராது, உன்னை சமுத்திரத்தின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று சமுத்திரத்துக்கு கட்டளையிட்டு அதுக்கு ஆண்டவரை வரையறை வைத்திருக்கிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் அல்லவா. ஆம்னி பாட்டன் காட், ஆண்டவர் ஏலோஹீம், ஏல் ஷடாய், சர்வ வல்லவர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். அதுக்காக கொடாகடி ஸ்தோத்திரம். உண்மையே நாங்கள் பற்றி கொள்வோம் சுவாமி. உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது சுவாமி. இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவு கொரோனா நோயாளிகள் ஒரு நிமிஷத்தில் ஆண்டவரே உடைய சுவாசத்தை ஊதி சுகம் கொடுக்க உம்மால முடியும், உம்மால முடியும் ஆண்டவரே. எங்களுக்காக செய்யுங்க சுவாமி, செய்யுங்க ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது சுவாமி. வேலைக்காரர்கள் கண்கள் எஜமானியை நோக்கி கொண்டிருக்கிறது போல எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது சுவாமி. அற்புதங்கள் வருவதாக, அற்புதங்களை செய்கிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறீரே. அந்த அற்புதங்களால் அடையாளங்கள் வசனத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, வெளி தேசத்தில் உள்ள உற்றார் சுற்றார் நண்பர்கள், ஜியோ குடும்பம், ஏஞ்சல் தர்ஷினி சுபிசா குடும்பம், ஷீபா, ஜூடி அரவிந்த், ராஜன், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனி குடும்பங்கள், மிக்கி, ஷீலா, வின்சன் சீலன், இமானுவேல் எட்வின், கிறிஸ்டோபர் ஆண்டனி, ரோசி விஜய் குடும்பங்கள், ஜான் மோகன், ஜான் யூஜின், சாலமன் பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுவேல் தன்ராஜ், ஸ்டீஃபன் மோகன் குடும்பங்கள், ரூபி, சாரா, சத்யா வில்சன் ராஜா, அமல் ஃபேமிலி, கென்னடி, காட்ஃப்ரி அகாசி குடும்பங்கள், மேர்லின், சாம் குடும்பங்கள், ஐசக் தேவரக்கம், டனிட்டா குடும்பங்கள், ஆண்டவரே இன்னும் அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க சுவாமி. ஒவ்வொருவரோடு நீங்க இடைப்படும், பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு உடைய தூதர்கள் இடைப்படுவார்களாக. தூதர்கள் காத்து கொண்டிருக்கிறது அவர்கள் உணர கிருபை செய்யுங்க சுவாமி. தனியாக அல்ல, தனிமையாக அல்ல, நீங்க கூட இருக்கிறீங்க. கர்த்தருடைய பிரசன்னம் யெகோவா ஷம்மாவாக நீங்க இருக்கிறீங்க என்று அவர் உணர்ந்து சுவாமி உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை துதிக்க கிருபை செய்யுங்கப்பா. எந்த நோயும் அணுகாதவாறு பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. விசேஷ பாதுகாப்பை தாங்க. இந்த நேரத்தில் விசேஷமாக மகாராஷ்டிராக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தமிழ்நாடு சென்னையில் மிகவும் அதிகமான இன்ஃபெக்ஷன் இருக்கு சுவாமி. ஆண்டவரே, மாற்றி போடுங்கப்பா, மாற்றி போடுங்க. ஜனங்களுக்கு பாதுகாப்பை தாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாம திகைத்து கொண்டிருக்கிறது. கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல சுவாமி. ஆண்டவரே, அதே போல மதுரை பட்டணத்துக்காக வருகிறோம். மதுரையிலேயே கொரோனா நிறைய இருக்கு சுவாமி. ஆண்டவரே, எந்த நோயும் எங்களை தாக்காத வரை நீங்க நம்முடைய அக்கினி பதிலாக இருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சுவாமி. ஒவ்வொருவர் இந்த ஜப கொடுகையில பேர் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் வீட்டு நிலைக்கால்களையும் வெளியேறப்பட்ட ரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. சங்கார தூதன் வருவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. காக்கப்பட்டிருக்கிற வீடுகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த வாசல்ல ஆண்டவரே தூதன், தேவ தூதன் உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டு எங்களை காத்துக் கொண்டிருக்கிறதுக்காக கொடாக்குறை ஸ்தோத்திரம். அரங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்று சொன்ன வசனத்துக்காக ஸ்தோத்திரம். எப்பொழுது அசைவாடி கொண்டிருங்க ஆண்டவரே. ஆவியானவரே, அசைவாடுங்க சுவாமி. ஒவ்வொரு வீட்டு மேலேயும் அசைவாடுங்க, ஒவ்வொருத்தர் மேலேயும் அசைவாடுங்க சுவாமி. உம்முடைய அக்கினி ஆண்டவரே இங்கிருந்து எழும்பிக் கொண்டே இருக்கட்டும் சுவாமி. அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் ஒவ்வொரு வீட்டையும் நீங்க நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேசி கண்களை திறந்தீங்களே, எங்க கண்களை திறங்க ஆண்டவரே. நாங்க அதை பார்க்க உடைய காவலை பார்த்து நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. கொடாசனத்தை இப்பொழுதே விசுவாச கண்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு தெரிகிறது சுவாமி, உம்முடைய பாதுகாப்பு இல்லைன்னா இந்த 3 மாசத்தை எங்களால் தாண்டி இருக்கவே முடியாது சுவாமி. இந்நாள் வரைக்கும் எங்களை காப்பாற்றி அற்புதமாக வழிநடத்தி வருகிறீரே. கொடாக்கடி ஸ்தோத்திரம் ஐயா, கொடாக்கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஜெப கூடுகைக்காக ஸ்தோத்திரம், ஜெபிக்கிற உள்ளங்களுக்காக ஸ்தோத்திரம். பரிபூர்ண சமாதானத்தையும் சுகத்தையும் சேமத்தையும் அந்த செழிப்பையும் தந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, விசுவாசத்தை பெருக பண்ணுங்க அப்பா. கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நல்ல ஜெப வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். வல்லமையுள்ள இந்த பாடலை பாடி கூட்டத்தை நிறைவு செய்வோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. Hallelujah. God bless you. Hallelujah.